ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம். சனிப்பெயர்ச்சி பலன்கள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வணக்கம். விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதம் முதல் அனுஷம் நட்சத்திரம் கேட்டை வரை பொதுவாக விருச்சிக ராசிக்கு சனிப்பெயர்ச்சி பலன்கள் எத்தகைய நன்மையை தரப்போகிறது வாங்க பார்ப்போம். இது வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் திருநள்ளாறு பேஸ் பண்ணி இந்த பலன்கள். விருச்சிக ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய மீனத்திற்கு சனி பகவான் மாறியிருக்கிறார். முதலில் குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்து அந்த சனியையும் சுக்கிரனையும் பார்க்கிறார். அப்போ வரவை விட செலவுகளே அதிகமாக இருக்கும். இருந்தாலும் பெரும்பான்மையான செலவுகள் சுப செலவுகளாகவே இருப்பது குடும்ப பொறுப்புகள் சம்பந்தமாக அலைச்சல் அதிகரிக்கும். குடும்பத்தில் பரஸ்பர ஒற்றுமை எல்லாம் கொஞ்சம் குறைய வாய்ப்பு உண்டு. சிறு விஷயங்களுக்கு கூட வாக்குவாதம் ஏற்பட்டு மன நிம்மதி பாதிக்கப்படும். வெளியூர் பயணங்களில் ஏமாற்றமே அமைகிற மாதிரி இருக்கும். என்றோ பட்ட கடன்களும் கவலையை அளிக்கும். குழந்தைகளின் கல்வி சம்பந்தமாக செலவுகள் அதிகரிக்கும். உத்தியோக பொறுப்புகள் காரணமாக அடிக்கடி வெளி செல்ல வேண்டிய வாய்ப்பு உருவாகும். குடும்ப பொறுப்புகளை கவனிக்க முடியாது. ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படும். திருமண முயற்சிகளில் தடங்கல்களும் தாமதமும் உண்டாகி பிறகு வெற்றி உண்டாகும். சனி பகவானால் ஏற்பட்டு வந்த அர்த்தாஷ்டக சஞ்சார தோஷம் நீங்கிறதுனால அலுவலக சூழ்நிலையில் நிம்மதி உண்டாகும். பணிச்சுமை குறையும். உங்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த மேலதிகாரி ஒருவர் இடமாற்றம் செய்யப்படுவதால் மனதில் நிம்மதி பிறக்கும். வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். இதுவரை மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வினை இப்போது எதிர்பார்க்கலாம். புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் மனதிற்கு பிடித்த வேலை கிடைக்கும். வெளிநாடு சென்று பணியாற்ற ஆர்வம் இருப்பவர்களுக்கு அதை சனி பகவான் நிறைவேற்றி வைப்பார். வேலை பார்க்குற இடங்களில் கவனக்குறைவாக இருப்பதற்கும் தவறுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. ரொம்ப கவனம் தேவை. இடமாற்றம் அல்லது பதவி மாற்றம் ஏற்படும். கூடிய வரையில் உடல்நலனில் சற்று கவனத்துடன் இருந்தாலும் நல்லது. கூட வேலை பார்ப்பவர்களின் ஒத்துழைப்பும் கொஞ்சம் குறையும். தொழில் வியாபாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் செய்தொழிலில் அலைச்சலும் உழைப்பும் கடினமாக இருந்தாலும் நல்ல லாபம் கிடைக்கும். உழைப்பிற்கேற்ற கூலி கொடுப்பவர் தான் சனி பகவான். வேலை வாங்கினாலும் கூலி கொடுக்கும் நியாயமான எஜமானன் அவர்தான். சந்தை நிலவரம் கவலையை கொடுக்கும். போட்டிகள் கடுமையாகத்தான் இருக்கும். பேங்கின் கண்டிப்பு கவலையை கொடுக்கும். ஏற்றுமதி துறையினருக்கும் வெளிநாடுகளிலிருந்து வரவேண்டிய பாக்கிகள் ரொம்ப தாமதமாக வந்து தான் கிடைக்கும். தரக்குறைவான சரக்குகள் சந்தையில் மலிஞ்சு கிடக்கும். உங்கள் விற்பனையை கடுமையாக அது பாதிக்கலாம். பேங்க் மற்றும் வேறு நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் பணப்பிரச்சனை ஏற்படும். புதிய திட்டங்களை செயல்படுத்துவதில் பிரச்சனைகள் உண்டாகும். வெளி மாநிலங்களிலிருந்து வந்துள்ள பணியாளர்கள் நியாயமற்ற ஊதிய உயர்வை கேட்பார்கள். அதனால் பல பிரச்சனைகள் ஒரே சமயத்தில் நீங்கள் சந்திக்க வேண்டியது வரும். மன நிம்மதி இல்லாமல் தவிக்கும். கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு சற்று சிரமமான காலகட்டம்தான். நடிகைகளுக்கு வருமானம் குறைய வாய்ப்பு இருக்குது. புதிய படப்பிடிப்புகளும் குறைவதனால வாய்ப்புகள் பாதிக்கப்படும். தேடி வரும் வாய்ப்புகளை தக்க வைத்து கொள்ள வேண்டும், போராட வேண்டும். அரசியல் துறையை சார்ந்தவர்கள் சனி பகவானை சந்திர உயர்மட்ட தலைவருடன் கலந்து ஒற்றுமை ஏற்படும். உங்கள் மீது நம்பிக்கை உண்டாகும். பிற கட்சிகளிலிருந்து உங்களுக்கு அழைப்பு வரும். அதனால் செவ்வாய் சூரியன் ஆகிய கிரகங்கள் உங்களுக்கு பேச்சிலும் கருத்துக்களை வெளியிடுவதில் நிதானமாக இருக்கணும். மாணவிகள் சனி பகவானின் சஞ்சார நிலையால் பாடுபட்டு படிக்க வேண்டி வரும். ஆசிரியர்களின் ஆதரவும் வழிகாட்டுதலும் குறையக்கூடும். கவனக்குறைவாக இருக்க வேண்டியது வரும். பார்த்து சூதானமாக. பெண்மணிகளுக்கும் பொறுத்தளவில் ஓரளவில் நலன்கள் அதிகாரம் கொண்டுள்ள சுக்கிரன்
சுப பலம் பெறுவதனால அனுகூலமான நன்மையை தரக்கூடியதாகத்தான் இருக்கும் பெண்களுக்கு. குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். வேலைக்கு முயற்சி வரக்கூடிய பெண்களுக்கு மனதிற்கு பிடித்தமான நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். திருமணமாகியுள்ள பெண்மணிகளுக்கு குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். அறிவுரைன்னு எடுத்துக்கொண்டால் அளவிற்கு மீறிய வீரியம் நிறைந்த செவ்வாயின் ஆட்சி வீடாகும் விருச்சிகம். முன்கோபம், உணர்ச்சி வசப்படுதல் ஆகியவற்றை தவிர்ப்பது நன்மை தரும். பரிகாரம்: சனிக்கிழமை தோறும் அருகிலுள்ள கோவிலில் போய் பசு நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழங்கி வழிபடணும். சனிக்கிழமை தோறும் விரதம் இருக்க வேண்டும். வெள்ளிக்கிழமை எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும். அதே போல் லக்ஷ்மி நரசிம்மர், பைரவர் இந்த தெய்வங்களை வணங்கினால் நன்மை உண்டாகும். குலதெய்வம் கோயில் வழிபாடும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும். மொத்தத்தில் பொறுத்தளவில் விருச்சிகத்திற்கு ஜூன் மாதத்திற்கு பிறகு நல்ல அமோகமான காலகட்டம். குரு பயிற்சி உங்களுக்கு திருமண வாழ்க்கை, திருமணம், தொழில் இவைகளில் சாந்தமும் அமைதியையும் சௌபாக்கியத்தையும் கொடுக்கும். குரு பயிற்சி சேரும் பொழுது வெற்றி வெற்றி வெற்றி.